ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் சகப்பு அவல் உப்புமா நிறைய வெஜிடபிள்ஸோட ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது 1/4 கிலோ அளவுக்கு சகப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேருக்கான அளவு தான் நான் செய்து காட்டியிருக்கேன். நல்லா 4-5 டைம் தண்ணி விட்டு சுத்தமாக கழுவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அவல் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவல் உப்புமாவில் சேர்க்கறதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நம்ம இதில் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன துண்டளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவல் உப்புமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே பயன்படுத்திக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் பொடியை நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இடையில் ஒரு 2 தடவை நான் நல்லா கலந்து விட்டுருந்தேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அவல்லையும் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளை அவலில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கடைசியாக நம்ம துருவின தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தது. உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்மளுடைய ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அவல் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். அந்த ஊறுற சமயத்தில் நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயும் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதே போல் ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.